கமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ சிக்கன் மசாலா. வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே வச்சு சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் மசாலா கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா டேஸ்ட்லேயே தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இதை தான் பயன்படுத்தி செய்து காமிக்க போகிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு செய்து காமிக்கிறேன். உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக பொருட்களை சேர்த்து செய்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா எடுத்துக்கோங்க, அதாவது கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சு போயிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அதே சிக்கன் மசாலா டேஸ்ட்டில் இது வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கொத்தமல்லி நல்லாவே வறுந்து வந்திருக்கு. இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வறுத்து எடுக்கிற மசாலா எல்லாமே முழுமையாக ஆறுனதுக்கு பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு கொத்தமல்லி வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து சீரகத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு சின்ன பொருள் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வறுந்து வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சீரகம் கரிஞ்சு போகிற அளவுக்கு வறுத்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை இருக்கும். அதனால் சீரகத்தை கொஞ்சம் பக்குவமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஜீரகத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மிளகு சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா முழுமையாக ஆறி வரும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மிளகை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. மிளகு லைட்டாக வறுந்து வந்ததும் வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எடுத்து காமிச்ச அந்த டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் மட்டும்தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். எல்லார் வீட்லேயுமே டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதே அளவுகளில் எடுத்து நீங்களும் இந்த மசாலாவை அரைச்சி பாருங்கள். பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் மாதிரியே தான் சோம்புமே சீக்கிரமாக வறுந்து வந்துடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த சோம்பு நல்லா வறுந்து வந்திருக்கு. இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு ஏலக்காய், 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நான் பச்சை ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன். கருப்பு ஏலக்காயும் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 6 போல் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் நம்ம செய்து காமிக்கிறோம். இது கூடவே கருப்பு ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. கிராம்பு ஒரு 5 அல்லது 4 இது போல் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து கொடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளும் நல்லா வறுந்து வரட்டும். அதாவது பாதி அளவு வறுந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது பாதி அளவு வறுந்து வந்திருக்கு. சின்ன சின்ன பீஸாக பட்டை ஒரு 4-5 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 மட்டும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை ஒரு 3, காஞ்ச மிளகாய் 3, பிரியாணி இலை, வரமிளகாய் இதெல்லாம் லைட்டாக சூடானாலே போதும், நமக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஏலக்காயை முன்னாடியே வறுத்து எடுத்துக்கிட்டோம். நம்ம சேர்த்துருந்த பிரியாணி இலை, மிளகாய் எல்லாமே லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 பொருள் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஜாதிக்காய், கொஞ்சம் போல் ஜாவித்ரி, இந்த 2மே நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், அதாவது ஒரு காயை நல்லா உடச்சிட்டு அதில் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். ஜாவித்ரியும் கொஞ்சம் போல் தான் எடுத்திருக்கேன்.
ஜாவித்திரி வந்து நீங்கள் ரொம்ப குறைவான அளவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். மசாலா நம்ம நினச்சபடி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க முடியாது, காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் ஜாவித்திரி 1 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன பீஸாக இருந்தாலே போதும், எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா லைட்டாக வறுத்துட்டு எல்லாமே இந்த பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாதி அளவு சூடு இருக்கும் போதோ அல்லது சூடாக இருக்கும் போதோ அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி இலை, அப்புறம் மிளகாய், அப்புறம் பெரிய ஏலக்காய் இதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன பொருட்களை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூட மஞ்சள் பொடி, சுக்கு பொடி எதுவும் எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை பாதி அளவு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். நீங்கள் மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். இன்னுமே நம்ம இது கூட எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன் மசாலா நமக்கு சூப்பராக தயாராகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கடையில் விற்கிற சிக்கன் மசாலா போலவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் இந்த மசாலாவும் கடையில் விற்கிற சிக்கன் மசாலாவையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்கும். கடையில் வாங்கின சிக்கன் மசாலாவில் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மஞ்சள் கலரில் தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் நம்ம அரைச்ச சிக்கன் மசாலாவை வச்சுருக்கேன். இப்போ கடையில் வாங்கின சிக்கன் மசாலாவை ஒரு புறம் வச்சு காமிக்கிறேன். ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். வாசனையும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்கும். நமக்கு கடையில் வாங்கின சிக்கன் மசாலாவில் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதிகமாக இருக்கிறதுனால மஞ்சள் கலரில் தெரியும். மற்றபடி டிஃப்ரெண்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்கள் செய்து பார்த்துட்டு 2 மசாலாவையும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், ஒன்று போல தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் இதே அளவுகளோட ஃபஸ்ட்டு செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் செய்து வச்சுக்கலாம். நான் செய்திருந்த, அதாவது எடுத்திருந்த பொருட்களை வச்சு பொடி அரைச்சதுக்கப்புறமா வெயிட் போட்டு பார்த்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 56 கிராம் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.